இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று அரசியான தூய கன்னிமரியாவின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. அவருடைய வல்லமையான பரிந்துரை வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி சொல்லுகிறோம். நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு ஏற்றவர்களாக வாழ அருள்தாரும். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் இறைவனை விட்டு விலகிச் சென்றாலும் இறைவன் அவர்களுக்கு இவ்வாறு கூறுகின்றார்: நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என்று சொல்லி இறைவன் எவ்வாறு அவர்களை ஒருங்கிணைப்பார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது. நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து விண்ணரசை பற்றிய உவமையை கூறுகிறார். இதோ, விண்ணரசிற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற இயேசு இதோ மக்களை விண்ணகத்திற்கு வரவழைக்கும் பொழுது பல பணிகள் மத்தியிலே இறைவன் கொடுக்கின்ற அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். எனவே இறைவன் பல இடத்திற்கு சென்று பல மக்களை அழைக்கின்றார். அதிலே ஒருவர் இதோ திருமண உடையின்றி வந்ததாக கூறி அவரை வெளியே அனுப்புகின்றார். அப்படியென்றால் விண்ணரசில் நாம் இறைவன் வைத்திருக்கிற விதிமுறைகளையும், குறிப்பாக அன்பு, அமைதி, மகிழ்ச்சி இவைகளை கொண்டு வாழாவிட்டால் நாம் விண்ணரசில் நுழைய முடியாது. தவறுகள் செய்தாலும் தவறிய தருணங்களை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்கும் பொழுது அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். எனவே விண்ணரசின் மதிப்பீடுகளை உணர்ந்து அன்பு, அமைதி, மகிழ்ச்சி இவைகளை நம்மகத்தே கொண்டு வாழ்வோம். நாம் இதை பின்பற்றி வாழும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும், நம்மோடு இருக்கின்றவர்களுக்காகவும், நோயால் அவதிப்படுகிற மக்களுக்காகவும், நம்மிடத்தில் யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்கள் அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.